செட்மரி ஐலாண்ட் வந்துட்டோம். ஃபுல்லாக என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறப்ப துப்பாக்கி படத்துக்கு வீடியோ எடுத்துருக்காரு. முன்னாடி வந்திருக்கிறேன். நல்லாயிருக்கும் ரேஞ்ச். நீங்களும் வந்து பாருங்கள் மறக்காமல். சூப்பராக இருக்கும். இப்போ நீ பாரு இந்த இடத்துல எப்படி பாருங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் மலையில் நண்பன். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தா உடுப்பி மல்பா பீச்சில் இருக்கிறோம். இப்போ இந்த பீச்சில் இருந்து போட்டில் ஏறி ஒரு அங்கே தெரியுது பாருங்கள் ஐலாண்டு, அதாவது தீவு. இங்கே பின்னாடி தெரியுது பாருங்கள், அந்த தீவுக்கு போகிறோம். வாங்க போகலாம். எப்படி போட்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு எந்த வழியை போகிறோம் என்னென்னு காமிக்கிறேன். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. பீச் ஓரமாகவே டிக்கெட்டு கவுண்டர்கிட்ட படகு ஓட்டுற மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதான் பீச்சு, உடுப்பி மல்பே பீச்சு. சூப்பராக இருக்குது. இன்னும் நேற்று வந்து இதெல்லாம் பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு. இதை தான் ஹார்பரு, அதாவது கப்பல் கட்டும் துறைமுகம். இது கவர்மெண்ட், இது புதுசாக இருக்குது கப்பல் கட்டி துறைமுகம். செட்மரி ஐலாண்டு அங்கே தான் போகிறோம். மல்பே பீச்சு, செட்மரி ஐலாண்டு. இப்போ நம்ம அங்கே தான் கிளம்பிகிட்ருக்குறோம். இதை போட்டு இந்த போட்டு இருந்தால் போகிறோம். பெரிய போட்டாக இருக்குது. மக்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம எங்கள் என்எஸ் கேப்டன் இருக்கார், எங்கள் ஒய்ஃப் இருக்காங்க, பார்த்திபன் ஒய்ஃப் இருக்காங்க. நம்ம பார்த்திபன் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வெயிட் பண்ணிகிட்ருக்காரு பார்த்திபன் அவர்கள், துபாய்க்கு பார்த்திபன். இந்த வழியாக தான் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறோம். இதில் டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த போட்டில் ஏறி போகிறோம். வாங்க போகலாம். போட்டில் எப்படி போகிறதுன்னு 30 பேர் வந்தால் தான் போட்டு எடுப்பாங்க, சும்மாலாம் எடுக்க மாட்டாங்க. 30 பேர் வரணும் போட்டுக்கு. ஒரு போட்டுக்கு 30 பேர் வந்தால் தான் போட்டு எடுத்து போட்டில் இருக்கிற சீட்டிங் ஃபுல்லாக ஓரளவுக்கு வந்தால் தான் போட்டு எடுப்பாங்க. ஓகே ஓகே நண்பர்களே, இப்போ போட்டில் ஏறிட்டோம், கிளம்புறோம். பாருங்கள், உங்கள் என்எஸ் கேப்டன் வீடியோ எடுத்துகிட்டு போட்டிங்கே கூட்டிகிட்டு போக மாட்டேன். அதில் என்ன இருக்குது? தண்ணி தானே இருக்குது. இன்னைக்கு தாங்க அதிசயமாக ஏற்றி இது போட்டு உட்கார வச்சுருக்குறேன். இது ஐலாண்ட் போகிறோம், அதாவது டிவி போகிறோம். அதனால போட்டில் போகிறோம். மைசூர் போனாலும் கொடைக்கானல் போனாலும் எங்கேயாவது போனோம்னா அதெல்லாம் என்னத்துக்குப்பா உட்காந்து இழுத்துட்டு அங்கே என்னத்தில் போய் ஏரியில் போய் என்ன போய் போட்டிங் போய் என்ன பண்ணுறது? நம்ம ஐலாண்ட் போய்க்கலாம் அப்படின்ற. நம்ம காவேரி ஆற்றுல எத்தனை டைம் போட்டில் பரசலில் போய்க்கிறோம். அது மாதிரி தான். அது என்ன போய் அது என்ன வெளியே போய் ஏரியில் வந்தாலும் வருங்க, வாய்ப்பு இல்லைங்க. போட்டிங் கூட்டிகிட்டு போகிறேன். இது பைத்தியக்காரமே பேசிட்டு அங்கே ஐலாண்டு போகிறது இன்னும் தெரியல. இதுக்கு அங்கே போனதும் தெரியும் இது எதுக்கு போகிறோம்னு. இல்லைன்னு நான் எதுக்கு போட்டில் ஏரியா போட்டுக்கிட்டு இருக்கிறேன். வாங்க போய் ஐலாண்டு போய் பார்க்கலாம் எப்படின்னு. போகிற வழியில் கடலில் எப்படி போகிறோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நண்பர்கள் சீட்டு மாதிரி உட்காந்துட்டோம். பின்னாடி பாருங்கள், எல்லாம் மீன் பிடி போட்டு ஒரு படங்களை மீன் நான் உங்கள் என்எஸ் கேப்டன் வீடியோலாம் எடுக்க மாட்டாங்க. அவன் தான் நிறைய வீடியோ எடுத்தாராம்மா. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. போட்டு போது பாருங்கள். என்ஜாய் பண்ணுறது பற்றி இன்னும் வந்துருக்கீங்க. முன்னாடி வந்திருக்கிறேன். நல்லாயிருக்கும் ரேஞ்ச். நீங்களும் வந்து பாருங்கள் மறக்காமல். சூப்பராக இருக்கும். உடுப்பி மல்பே பீச்சில் செட்மரி ஐலாண்டு. நானும் பேசுவேன். அப்போ தான் யாருக்கு எது பேசுகிறாங்கன்னு புரியாது. இன்னொரு பக்கம் சூப்பராக இருக்கு. துப்பாக்கி பார்த்துக்கணும் வீடியோ எடுத்துக்கிறாரு. அவர் நம்ம வீடியோ கிடையாது, நம்ம அவரை வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். கடலுக்கு வந்துருக்கோம். தீவுக்கு போக போகிறோம். எப்போ நீ பாரு, இந்த இடத்துல வீடியோ பார்க்க மாட்டான்.
பாரு அப்படியே சும்மா தூக்கி அடிக்குது. இவ்வளோ உயரம் எந்திரிக்குது பாருங்க. அலை பயங்கரமாக எந்திரிக்குது. அப்படியே போட்டே அப்படியே ஒரு சைடு தூக்குது. ஏன்னா எங்கே கிளம்பிட்டாங்க தூக்குது பாருங்க. அலை அப்படியே அலை பாரு அலை பாருங்க. அலை பாருங்க அப்படியே தூக்கி அடிக்குது பயங்கரமாக. உடுப்பி டவுன்லாம் தெரியுது. டீ பில்டிங்கும் ஒன்று தெரியுது. ஹார்பர் சூப்பராக சாரி கப்பல் கட்ட இடம் சூப்பராக தெரியுது. கப்பல் போகுது போட்டு போகுது எங்கே போகுது மக்கள் இறக்கிட்டு எங்கே போகுது. சூப்பராக வானம் பாருங்க சூப்பராக இருக்கு மக்கள். நண்பர்களே பக்கத்தில் பெரிய போட்டு அதிலிருந்து வேறு சின்ன போட்டில் போகிறோம். ஏன்னா அது பெருசாக இருக்குன்னா கீழே தர தட்டிங்கன்னு வேறு சின்ன போட்டில் போகிறோம். இறங்கிட்டோம் சின்ன போட்டு போகிறோம். வாங்க போகலாம். பின்னாடி கேள்வி பாருங்கள் அதே பீச்சு தீவு. நண்பர்களே இப்போ இந்த படகு விட்டு இறங்கிட்டோம். பீச்சுக்குள்ளே போகிறோம். இறங்குறாங்க பாருங்க. பீச்சுக்குள்ள வந்துட்டோம். செட்மரி ஐலாண்ட் மல்பே பீச் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சூப்பராக இருக்குங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமு ஐலாண்டு அதாவது பீச்சுக்குள்ளே வருது. இதுக்கு முன்னே நம்ம ஐலாண்டில் வந்ததில்லை. இதான் ஃபஸ்ட் டைமு. செட்மரி ஐலாண்ட் வந்துட்டோம். ஃபுல்லாக என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறப்ப துபாய்க்கு போகிறதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. என்எஸ் கேப்டன் இன்ஸ்டா 360 எடுத்துட்டு இருக்காரு. முன்னாடி பாருங்க தென்னை மட்டையில் எவ்வளோ அழகாக பண்ணிக்கிறாங்க. நம்ம ஊரில் தென்னை மட்டை அடுப்பெரிக்கிறதுக்கு பண்ணுறோம். இது பாருங்க எவ்வளோ சூப்பராக தென்னை மட்டையிலே பண்ணிக்கிறாங்க. உள்ளே கடையெல்லாம் நிறையா இருக்கேன். ஜூஸ் கடை மெயின் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. இல்லை ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்க. சூப்பராக பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்கு. அந்த பாட்டு சின்ன துப்பாக்கி பாட்டு வராது. நண்பர்களே இது மாதிரி நீங்களும் ஐலாண்டு ஏதாவது போயிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நம்ம தமிழ்நாடு சைடு அவ்வளோ சீக்கிரம் இருக்காது. கேரளா சைடு நிறையா இருக்குது. கேரளாவில் ஏதாவது போய்க்கிறீங்களான்னு பாருங்கள் சொல்லுங்கள் மறக்காமல். ஐலாண்டு கேரளாவில் இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு. நான் கேரளாவில் பார்த்துருக்கேன் ஆனால் போனதில்லை. அவனை மாதிரி நானே சொல்லியிருக்கிறேன் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். நண்பர்களே இதை பீச்சு தீவில் சூப்பராக இருக்குது. அலையெல்லாம் பயங்கரமாக அடிக்குது. பவளப்பாறைகள்லாம் சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஞ்சராச்சு அதனால் சைலன்ஸ் போட்டாங்க.
ஏன்னா ஆபத்தான பகுதி. கபல்ஸ் நிறைய ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பாருங்க பவளப்பாறை சூப்பராக இருக்குது. பார்த்துட்டுனா ஒரு பையனும் உள்ள தண்ணியில் இறங்கிட்டாங்க. எங்கள் வீட்டிலே இருக்காங்க. செப்பலம் கூட்டு பண்ணி அடிச்சுட்டு போயிடாதா? ஆலையெல்லாம் பயங்கரமாக அடிச்சுட்டு இருப்பாரு. எங்கள் வீட்டில் பாருங்கள் செப்பல் விட்டு போகிறாங்க. கடற்கரையில் செப்பல் தூக்கிட்டு போயிடுறாங்க. மண் பூந்துக்குது. மண் பூந்துக்குதுன்னா இப்போ தீவுங்க, தனி தீவு சூப்பராக இருக்குது. என்ன ஸ்டெப் வீடியோ ஏய் அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு இங்கே தான் நிற்கிறாங்க. பூ மாதிரியே இருக்கு பாரு. இப்படி டிஃப்ரெண்ட்டாக சங்கு பார்த்துருக்கியா? நண்பர்களே, இந்த பாருங்க பீச்சுடைய ஐலாண்டோடைய இந்த சைடு சூப்பராக இருக்குது. மரமெல்லாம் நிறையா இருக்குது. செமையாக இருக்குது. இல்லை பவளப்பாறைகள் கண்ணு கட்டு தூரம் கடல் சூப்பராக இருக்குது. அழகாக இருக்குது. எல்லாம் நிறையா இங்கே தான் குளிக்கிறாங்க. நல்லா இருக்குது. பாறையெல்லாம் செம்மையாக இருக்குது. ஜாலியாக இருக்குங்க கடற்கரை. பார்த்துட்டு ஒய்ஃபு கையெல்லாம் ஜாலியாக குளிக்கிறாங்க. என்எஸ்கே வரணும் துபாய்க்கு பார்த்தோன்னா சின்சியராக பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் போக வேண்டிய போட்டு அங்கே நிற்குது. சரி எதுனே போகலாம். எனக்கு வெயிலில் நிற்க முடியாடே. வேணாம்மா அந்த பாரு பையன். கடற்கரை காற்றே வழியீடு வானம் பாருங்க சூப்பராக இருக்கு. சித்திர செவ்வகனும் சிவத்தந்தேனே ஏய் வாடா நீ வந்து